अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை மிக அற்புதமாக எடுத்துரைக்கிறார். அதிலே இப்பொழுது 226வது ஸ்லோகம். பாதுகையானது அயோத்தியா சாம்ராஜ்யத்திலே பரதாழ்வானாலே பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த சமயத்திலே நடந்த நிகழ்ச்சிகள், அதிலே இருக்கிற விஷயங்களை எல்லாம், நுட்பங்களை எல்லாம் இங்கே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணி இருக்கிற பொழுது அவர் என்ன பண்ணினார்? சிம்மாசனத்திலே எழுந்துருள பண்ணி வசிஷ்டர் அந்த தீர்த்தத்தை எல்லாம் சேர்த்தார். எப்பொழுது பாதுகையிலே அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்றோ அந்த கணம் முதற்கொண்டே லங்கா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ராட்சச பெண்கள் அத்தனை பேரும் அழத் தொடங்கி விட்டார்கள். அவர்களுடைய கண்ணீரானது அவர்கள் மார்பையெல்லாம் நினைத்து விட்டது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். रघुपति पदरक्षे रत्नपीठे यथा त्वाम् अखिल भुवनमान्याम् अभ्यषिञ्चत् वसिष्ठः दशमुखमहिषीभिः देवी बाष्पायिदाभिः स्तनयुगमभिषेक्तुं तत्क्षणात् अन्वमंस्ताः. ரகுபதி பதரக்ஷே, ராமபிரானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே, யதா ரத்னபீட்டே துவாம் அபியஷிஞ்சது வசிஷ்டா, யதா எப்பொழுது, துவாம் உன்னை, ரத்னபீட்டே அந்த அழகான சிம்மாசனத்திலே, அதுவும் எப்படிப்பட்ட ரத்னபீட்டம் அது? அகில புவன மான்யாம் துவாம், உலகனைத்தும் கொண்டாடப்படுகின்ற, உலகத்தினாலும் கொண்டாடத்தக்கவளாயிருக்கிற உன்னை கொண்டு போய் அதிலே பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். அப்படிப்பட்ட துவாம் உன்னை அபிஷிஞ்சத்து வசிஷ்டா, எப்பொழுது அவர் அப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தாரோ அப்பொழுதே என்ன ஆகிவிட்டது? தசமுக மகிஷீபிஹி தேவி பாஷ்பாயிதாபிஹி. தசமுக மகிஷிகள் என்னால் என்ன? ராவணனுடைய பத்தினிமார்கள். அவளுடைய கண்களிலிருந்தான் கண்ணீர் பெருகுகிறதான். அந்த கண்ணீரானது ஸ்தனயுகம் அபிஷேக்தும் சட்சணாத்து அன்னமம்ஸ்தாக, அந்த கண்ணீரானது பெருகி அவர்களுடைய மார்பகங்களை எல்லாம் இந்த கண்ணீர் நினைக்கட்டும் என்று நீ அன்வமஸ்தாகனா நீ உத்தரவு கொடுத்தாய். பட்டாபிஷேகம் ஆன உடனேயே அது என்ன பண்ணிட்டு, இந்த பாதுகை உத்தரவு கொடுத்து விட்டது. என்ன உத்தரவு? ராட்சச ஸ்திரீகளுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வர வேண்டும், அந்த கண்ணீர் அவர்களுடைய உடலை எல்லாம் நினைத்து விட வேண்டும் என்று அப்படி உத்தரவு கொடுத்து விட்டது. அதனால என்ன, பாதுகைக்கு எப்பொழுது பட்டாபிஷேகம் ஆயிற்றோ அப்பொழுதே ராவணனுடைய ஸ்திரீகள் அழத் தொடங்கி விட்டார்கள். அது அழும்படியாக நீ உத்தரவு பண்ணினாய் என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அப்படியே ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் விஷயத்தில் எப்பொழுது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதரித்தார்களோ அப்பொழுதே துஷ்டர்கள் எல்லாம் அழியத் தொடங்கினார்கள் என்ற கருத்தை இங்கே நாம் கொள்ளலாம். அடுத்தபடியாக 227வது ஸ்லோகம். இந்த 227வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எப்பேற்பட்ட ராவணன்
அவனை கூட ராமபிரான் கொன்றான் தன்னுடைய வீரத்தாலே என்று நாம் சொல்லுகிறோமே, மிகவும் பலசாலியான ராவணன். உண்மையிலே பலசாலியான ராவணனை ராமன் கொன்றான் என்கிறது ஒரு வியாஜம்தான். உண்மையிலே அவன் மாண்டதற்கு காரணம் பாதுகையே நீதான் என்கிறார். உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினபடியினாலே தான் ராவணனை கொல்லக்கூடிய வலிமையும் கூட ராமனுக்கு வந்து சேர்ந்தது என்று கூட கொள்ளலாம் என்பது போல ஒரு பெரிய ஸ்லோகத்தாலே காட்டுகிறார். ராமாஸ்திராணி நிமித்த மாத்திரம் யதே லப்தாபிஷேகா ஸ்வயம் ரக்ஷஸ்தத் க்ஷபயாஞ்சகார பவதி பத்ராசனஸ்தாயினி யத்தோஷ்ணாம் அதிவேள தர்ப்பதவது ஜ்வாலோஷ்மளானாம் ததா நிஷ்பிஷ்டைஹி கலதௌத சைலசிகரைஹி கற்பூர சூர்ணாயிதம். ராமாஸ்திராணி நிமித்த மாத்திரம் தொடங்குகிற பொழுதே அதைத்தான் சொல்லுகிறார். எதற்கு? ராவணனை வதம் செய்தார் என்று சொல்லுவதற்கு. ராமாஸ்திரங்கள் எல்லாம் வெறும் நிமித்த மாத்திரம்தான். ஏனென்றால் இந்த அஸ்திரங்கள், இந்த அம்புகளா ராவணனுடைய உடலை தொலைக்கும் என்று இப்படி சொல்லணும். நாம் என்ன, ராவணன் எப்படிப்பட்டவன் என்னால் ராவணனை பற்றி இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். ராவணன் எப்படிப்பட்டவன் என்னால் அவன் ஒரு காரியத்தை பண்ணினான். என்னன்னா, அதாவது அதிவேள தர்ப்ப தவது ஜுவாலோஷ்மளானாம் என்கிறார். அதாவது எல்லையில்லாத கொழுப்பு ராவணனுக்கு இருந்தது. அந்த கொழுப்பினாலே உண்டாகிற ஒரு இது அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் பற்றி எரிகிறதாம். அதனால தெனவெடுக்கிறதுன்னு சொல்றாள், ஏதாவது ஒரு காரியத்தை செய்தே தீர வேணும் என்று. அப்பொழுது அந்த ராவணன் என்ன பண்ணினான் என்னால், இந்த கைலாச மலையை போய் தன்னுடைய கைகளாலே அப்படி அசைத்தானாம். அதைத்தான் நிஷ்பிஷ்டைஹி கலதௌத சைலசிகரைஹி கற்பூர சூர்ணாயிதம். இவன் போய் அசைத்த உடனே அந்த கைலாச மலையினுடைய உச்சி எல்லாம் என்ன ஆகிவிட்டது, மேல் பகுதியெல்லாம் அப்படியே பச்சை கற்பூர பொடி போல ஆகிவிட்டதாம். அதாவது அப்படி ராவணனுடைய பலம். அந்த கொழுப்பை அதுக்கு எப்படி அதை கொழுப்பை வெளிப்படுத்துவது என்று ராவணன் அப்படி பண்ணி இந்த மாதிரி தன்னுடைய அந்த தோள்களாலே அந்த கைலாச மலையை அசைத்தான். அசைத்த பொழுது அந்த கைலாச மலை அப்படி பொடி பொடியாக போய்விட்டது. அது கைலாச மலை முழுவதும் என்று சொல்லல, கைலாச மலையினுடைய உச்சி அது என்ன ஆயிடுத்து, அது கற்பூர சூர்ணாயுதம், அந்த எல்லாம் கற்பூர சூர்ணம் போல ஆகிவிட்டது என்கிறார். அந்த அப்படிப்பட்ட வலிமையுள்ள ராவணனை ராமபிரான் அஸ்திரங்களாலே கொன்றான் என்று சொன்னால் அங்க என்னன்னா, ராமாஸ்திராணி நிமித்த மாத்திரம் இகத்தே லப்தாபிஷேக ஸ்வயம். இங்கே நீ லப்தாபிஷேகா பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டாய் என்கிறபடியினாலே என்னன்னா, நீதான் அந்த சிம்மாசனத்திலே இருந்து கொண்டு பத்ராசனஸ்தா என்ன சொல்றார், பத்ராசனஸ்தாயினி பவதி. பத்ராசனம் சிம்மாசனத்திலே இருக்கிற நீயானவள் என்ன பண்ணினாய், இந்த பட்டாபிஷேகத்தை அடைந்து கொண்டு விட்டபடியினாலே அந்த ராவணனை நீ க்ஷபயாஞ்சகாரா நீ போக்கினாய் என்கிறார். உண்மையிலே ராவணனை இந்த பாதுகை தான் போக்கியது, ராவணனை அழித்தது. ஏன்னா ராவணனை அழிக்கிறதுன்னா வெறும் இந்த அஸ்திரங்களாலாம் அவனை அழிக்க முடியாது என்பது போல இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். வெறும் இந்த அஸ்திரங்களாலேயே அவனை அழித்து விட முடியும். அவன் வரத்தாலே கொழுத்தவன், பலத்தாலே பெருத்தவன். அப்படி இருக்கிறவனை வெறும் அஸ்திரங்களை கொண்டு அழிக்க முடியுமா? ஆனால் பாதுகை ஒரு சங்கல்பம் பண்ணித்து, எப்ப பட்டாபிஷேகம் ஆயித்தோ அப்பொழுதே ராவணன் அழிந்துபட கடவன் என்று சங்கல்பம் பண்ணினவுடனே அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த ராமனுடைய அஸ்திரங்கள் எல்லாம் வெறும் வியாஜமாய் அமைந்தன. ராவணன்கிறவன் அதிபல பராக்கிரமுடையவன் என்று அந்த அர்த்தத்தையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதனால எப்பேற்பட்ட விரோதிகளாய் இருந்தாலும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய, அதாவது எப்பேற்பட்ட பலசாலிகள் நல்ல கொடியவர்களாய் இருந்தாலும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சத்தாலே அவர்களுடைய அந்த பெருமையெல்லாம் தொலைந்து போகும் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே நாம் கொள்ளலாம். இதுக்கு எம்பெருமானுடைய கட்டாட்சம் என்கிறது கூட ஒரு வியாஜம்தான். ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சம் இருந்தால் போரும் என்கிற போன்ற கருத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் என்றும் நாம் கொள்ளலாம். அடுத்தபடியாக 228வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், ஹனுமான்
அதாவது இப்பொழுதுதான் இந்த நிர்யாத்தனா பத்ததி என்கிறதுக்கு உண்டான ஸ்லோகங்கள் இப்பொழுதுதான் தெரிவிக்கப்படுகிறது என்று கொள்ள வேண்டும். நிர்யாத்தனா என்னால் அவன் மறுபடியும் கொண்டு போய் ராமனிடத்தில் சேர்க்கிறது அந்த பாதுகையை. அதுதான் இப்போ ஹனுமான் சமாச்சாரம் சொல்லுகிறான். அதாவது பரதாழ்வான் இடத்துல இவர் ராமபிரான் வந்து விட்டார். சித்திரக்கூட்டத்திலே பரத்வாஜருடைய ஆசிரமத்திலே இன்றைய தினம் அவருக்கு விருந்து என்று சொல்லியிருக்கிறபடியினாலே அங்கே தங்கி இருக்கிறார். இதோ வந்து விடுவார் என்று சமாச்சாரம் சொல்லுகிறார். உடனே பரதாழ்வான் என்ன பண்ணுகிறான், இந்த பாதுகையை சிம்மாசனத்தில் எழுந்துருள பண்ணி, அதாவது யானை மீது எழுந்துருள பண்ணி ராமபிரானத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக அப்படி செல்லுகிறான். அப்பொழுது அந்த காட்சி எப்படி இருந்தது என்பதை மிக அழகாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன். ஸ்ருத்வைவம் ஹனுமன்முகாத் ரகுபதேஹ பிரத்யாகதிம் தக்ஷணாத் ஆசீதத் பரதானுவர்த்தனவசாத் ஆரூட கும்பஸ்தலாம் காலோன்னித்ர கதுஷ்ணதானமதிரா மாத்யத் விரேபத்வனி ஸ்லாகா சாடுபிரஸ்துதேவ பவதீம் சத்ருஞ்சயः குஞ்சரः. ஸ்ருத்வா ஏவம் ஹனுமன் முகாத்து, ராமபிரான் வந்து கொண்டிருக்கிறான் என்பது ஹனுமன் முகாத்து ஸ்ருத்வா, அது ரகுபதேஹே பிரத்யாகதிம், ராமபிரான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான் என்கிற விஷயமானது அது காதிலே விழுந்த உடனே தக்ஷணாத்து, உடனே என்ன பண்ணினான் பரதாழ்வான், அதை என்ன பண்ணினான், அனுவர்த்தனவசாத்து, அந்த ஆரூட கும்பஸ்தலாம், இந்த பட்டாபிஷேகத்திற்கு உரிய யானை, அதாவது பட்டத்துக்குரிய யானை என்றே சொல்லுவார்கள். அதுக்கு சத்ருஞ்சயன் பேர், ராமபிரானுடைய யானைக்கு சத்ருஞ்சயன் என்று பெயர். அதைத்தான் பரதாழ்வான் காலத்திலேயும் இருந்தது. அந்த ஆரூட கும்பஸ்தலாம், அதனுடைய மத்தகத்தின் மேலே இந்த பாதுகைகளை எழுந்தருள பண்ணிக்கொண்டு ராமபிரானிடத்திலே செல்வதற்காக அவன் அப்படி போகிறான். அப்படி போடுகிற பொழுது அந்த சமயத்தில் சந்தோஷத்தாலே இந்த சத்ருஞ்சயன் என்கிற யானைக்கும் கூட என்ன ஆயிற்று, அப்படியே மதஜலம் பெருகுகிறது. காலோன்னித்ர கதுஷ்ண தானமதிரா மாத்யத் விரேபத்வனி, அப்படியே அந்த மதஜலம் பெருகுகிறது. இந்த யானையினுடைய கண்களிலிருந்தும் தலையிலிருந்தும் மதஜலம் பெருகினால் அந்த ஜலத்தினுடைய வாசனைக்காக அதை பருகுவதற்காக வண்டுகள் எல்லாம் சுத்தி ரீங்காரம் பண்ணுமா. அந்த ரீங்காரம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தால் அந்த யானையே இன்பமாக கொண்டாடுகிற வார்த்தைகளாலே ஸ்தோத்திரம் பண்ணுவது போல இருந்தது. அதாவது என்ன, அது அப்போ யானையினுடைய தலையிலே மதஜலம் பெருகுகிறது. அந்த மதஜலம் பெருகுகிற பொழுது அந்த மதஜலத்தை பருகுவதற்காக வண்டுகள் வந்துகின்றன. அந்த வண்டுகள் சுற்றி இருந்து அங்கே ரீங்காரம் செய்கின்றன. அதை பார்க்கிற பொழுது அந்த வண்டுகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவது போல, கொண்டாடி பாடுவது போல இருந்தது என்று சொல்கிறார். அது யானை ஸ்தோத்திரம் பண்ணினது போல இருந்தது என்று சொல்லலாம், அல்லது வண்டுகள் ஸ்தோத்திரம் பண்ணினது போல இருந்தது என்று சொல்லலாம். இப்படியாக அந்த பட்டாபிஷேகம் பண்ணுகிற பொழுது, அதாவது மறுபடியும் அந்த பாதுகையை ராமபிரானிடத்தில் எழுந்தருள பண்ணி கொண்டு போகிற பொழுது இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்தன என்று அற்புதமாக அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.